ஆரம்பியா சீக்கிரம். இதெல்லாம் நடக்காது தம்பி, நடக்காது கண்ணு. அதனாலே நீ உன்னை திருத்திக் கொள். இனி ஏமாற்றும் வேலை நடக்காது. அவங்க கட்சி எம்எல்ஏவை இழுக்க பாக்குறோம். யார் எம்எல்ஏன்னு தெரியாதுயா. இங்க பேசிக்கிட்டு இருக்கா அசிங்கமா போச்சே. தேவா ஓகே தானே? அவனை இறக்குவோமா? என்ன இறக்குங்க? உன்னை வந்து கொன்னு குளிக்கல வேணா இறக்குறேன். ஓப்பனிங்லாம் இறக்க முடியாது. காமெடி போடா கொடுங்க. எண்ணற்ற திட்டங்கள் இந்த மண்ணிலே இருக்கிற வரை மு.க. ஸ்டாலின் தான் முதலமைச்சராக இருக்கிறார். சாமி வேற கூட்டு போங்கடா. சமத்துவ திட்டமாக இருந்தாலும், பெண்களுக்கு சொத்திலே சமமாக இருந்தாலும், எண்ணற்ற திட்டங்கள் இந்த மண்ணிலே இருக்கிற வரை கலைஞர் தான் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். நிறைய சொல்லுங்க, எதுக்கு ஊத்தி வைப்பான். உங்களுடன் ஸ்டாலின் அந்த திட்டம் இருக்கிற வரை, அன்புச்சோலை திட்டம் இருக்கிற வரை அந்த திட்டத்திற்கு பயனாற்றலாம். ஆனால் அப்போதும் மு.க. ஸ்டாலின் தான் முதலமைச்சராக இருக்கிறார். டேய் சும்மாறா. அவன் சிரிக்கிறான். சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்குடா. நீ அசிங்க பண்ணா அவன் சிரிக்கிறான். ஓம் காளி பத்தரகாளி உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஓடுகாளி. கிளம்பி லண்டன் போய் செட்டில் ஆவணி தான் உங்க குடும்பம். கிளம்புங்க, கொள்ளடிச்ச பணத்தோட கிளம்பிருங்க. தைரியமா போய. ஆமா, தைரியம் இருக்கவெல்லாம் போகாதீங்க. தைரியமே இல்லாதவன தைரியமா போவோம், தைரியமா போவோம், தைரியமா போவோம். தள்ளி ஸ்டாலின் குடும்பம் வெளிநாடு கிளம்பி போயிட்டாங்க. அவங்க வெளிநாடு போனாலும் இந்த தில்லாலங்கடி திருட்டு முட்டாள் கழகத்தை எங்கே வச்சுக்க மாட்டாங்க. ஆஹா, அட்வான்ஸா போறிய பாட்டி. போலாம் வரலாம், ஊரத்தெல்லாம் வரலாம். ஆனா ஸ்டாண்டர்டா இந்த நாடோடி நாய் இங்கதான் வரும். வேற வாய்ப்பே இல்ல. இதெல்லாம் முனியோட நடக்காது. ஜாக்கிரதையா இருக்கணும். குடும்பத்துல நீங்க தான் கடைசி முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை எழுதி வச்சுக்கோங்க. கொளத்தூர்லயே மண்ணை கவிட்டாரு. அந்த கட்சியை பத்தி பேசுறது முட்டாள்தனம், மூடத்தனம், எனர்ஜி வேஸ்ட். மரியாதை கட்டு போ. உனக்கு மரியாதை. குடும்ப அரசியலுக்கு வாய்ப்பு இல்லை. விஜய் வந்துட்டார். அதுக்காக தான் எங்க தலைவர் வந்து சினிமாவில் 100 கோடி சம்பளத்தை விட்டு மக்களுக்காக செய்ய வந்துட்டு மக்களுக்காக வந்துருக்காரு. என்னோட விஜய் தான், விஜயோட ஆட்சி தான் நடக்கும். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? விஜய் ஆட்சிக்காக அதிமுக திமுக சேர்ந்து கூட்டு சதி பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இதுவும் ஒன்னானா யாரி மூண்டில துப்புவாங்க. யார் மூஞ்சில? திமுக ஸ்டாலின் மூண்டிலையும் துப்புவாங்க, எங்க ஏடிஎம்கே மூண்டிலையும் துப்புவாங்க. நீ உணர்ச்சி வச்சத அடக்கு, சென்டிமெண்ட கட்டுப்படுத்து. அப்பதான் உனக்கு நல்லது. அடாடா மாயத்துறங்க சிஎம் முடியாது. உங்க சிஎம் நெஞ்சிலேயே குத்திட்டு வந்தீங்க பாருங்க. அதெல்லாம் வேற லெவல். பேசுங்க பேசுங்கன்றீங்க, பேசினா எந்திரிச்சு ஓடிடுறீங்க. இனிமே பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எல்லா டோரையும் இழுத்து லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச்ச ஆரம்பிக்கணும் போல் இருக்கு. ஏன்னா பேசிட்டு இருக்கும் போது எந்திரிச்சு ஓடிடுறாங்க. என்ன மாமு, சபை இதோட கலைதா அப்படியே கண்டினியூ பண்றீங்களா? சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.